60-70 பேருமா கையில உருட்டு கட்டையோட. என்ன சார் சினிமா பாக்குற மாதிரி? சினிமா தான்மா அன்னைக்கு. உருட்டு கட்டையோட எங்க கூட கேர்ள்ஸ் கோ எஜுகேஷன் நாங்க படிச்ச விஸ்காம் மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம், விஜய் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ 17 வயசுல எங்களுக்கு என்ன புரியும், 18 வயசுல வந்து அடிக்கிறானுங்க காலேஜ் பசங்களை, எங்க பசங்களை. இதுவும் நான் மிகப்படுத்தி சொல்ல. புரிஞ்சதா? மேல பர்த்ல விஜய், இந்த பக்கம் ஒரு பர்த், இந்த பக்கம் ஒரு பர்த்தா, இந்த 2 பர்த்லயும் கை வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து ஒரு கிக்கு கொடுத்தனா. அவன் அந்த பக்கம் போய் விழுந்தான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்த உடனே அந்த கேப்ல என்ன பண்ணிட்டோம், டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ஓடிட்டோம். அவன் ஒருத்தன் தான் வந்தான், பாக்கி 2 பேர் பக்கத்துல இருக்காங்க. இவன் ஊழ்ந்தோன்னா அவங்க பார்த்து கியாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தில ஏதோ பேசி வரப்போறாங்க. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकोड़ा है, ये है लाइफ है. தப்பு ஓடும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயினில் என்னாச்சு, நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து தேவையில்லாமல் வந்து என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவோம். தெரியும்ல, ஒரு 2 பேர், நாங்கள் வந்து 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணுவோம். போட்டவனை போட்டு சாத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்குள்ள அந்த அவனோட மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் வந்து எங்க கம்பார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சு எங்களெல்லாம் கீறி. அப்ப யோசிச்சேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்தாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அரசு வேலை வழங்கியதும் ஒரு சர்ச்சையாக இருந்தது. அன்னைக்கு வழங்கின அந்த அரசு வேலை ரத்தாகிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும். எஸ் சார், இது அரசுக்கு பின்னடைவா? தற்காலிகமான பின்னடைவு தாங்க, டெம்பரரி செட்பேக் தாங்க. வரிசையில இருக்கும்போது நாம பாட்டு அப்ப அரசு செஞ்சது தவறு தானே? அது ஒரு அரசியல் நகர்வா தானே பார்க்கப்படும். உங்க கட்சி கூட்டத்துல இறந்தாங்கன்னு தானே நீங்க முன்னுரிமை கொடுத்து முன்னாடி அவங்களை கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னு. இல்ல, அதான் 2வது பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. மரியாதை எல்லாம் முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதை என்ன தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. என்ன விரும்பாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? எங்க தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியா அழகா ரெஸ்பான்சிவா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற தலைவர் எங்க தலைவர். ஒரு கிடையாது, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. இது ஏதோ வெறும் கட்சி கூட்டம் நடிகரை பார்க்க போன கூட்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்குது தப்புங்க. சரி, பேசிக்கலா அப்கோர்ஸ், அதாவது சிபிஐ அது வந்து விசாரிக்கிறது. சரி, அது கட்சி கூட்டம் இல்லாம வேற என்னது? எப்படி பேசினாலும் கேட்டு போறாங்க. இந்த லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா, இந்த லாஜிக் படி நீங்க அரசாங்கத்தோட தோல்வியால் உயிரிழந்தார்கள் லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு நீதிமன்றமே கேக்குது, ஒவ்வொரு பட்டா சாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும், ஒவ்வொரு பெரிய சாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும். ஒருத்தர் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போய் வண்டியை மோதி செத்துட்டானா அது அரசாங்கத்துடைய தோல்வியா இல்லையா? அப்படி கேட்கலாமா, கேட்க முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறப்புக்கும் அரசு பொறுப்பேற்று எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க வேண்டியதானே? அதாவதுங்க, நீங்க கேட்கறது நியாயம் இல்ல நான் சொல்ல மாட்டேன், நியாயமான ஒரு வாதம் தான். இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச மாத்தி பேசுற? மாறிதான் தெரியுது, நியாயமான வாதம் தான்.
ஆனா இத மனிதாபிமான அடிப்படையில பாக்கணுங்க. மனிதாபிமான நான் சொல்றது மனிதாபிமானமா சார்? பட்டாசாலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் கிடையாதா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? 2018 மே மாசம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பாக நடந்த அந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து அதுல 13 பேர் மாண்டு போனார்கள் எடப்பாடியார் ஆட்சியில. அப்ப அந்த ஆட்சியில அந்த the government is directly liable sir. Shooting order given by the government, shooting done by the police. இல்ல அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் பேசலாம் பாருங்க, பொறுமையா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒழுக்கமா இருக்கு, இதே உட்கார்ந்து நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். செங்கோட்டையன் தான் அது. செங்கோட்டையன் 80,000 வீடு இருக்கும். நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. யார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியும் என்கிறத நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். நீங்க பேசுறீங்க, ஒரு பேச்சு சிங்குலர்ல பேசுறீங்க. நீங்க என்னதான் அப்படி எங்களை டெம்ப்ட் பண்ணாலும் நாங்க அப்படி பேச போறதில்ல. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. கண்டிப்பா. ஏன்னா நாங்க ஒரு கோட்பாட்டுல வளர்ந்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன். புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. பாத்தீங்களா? என்னங்க கோட்பாட்டோட இருக்கிறேன். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த 3 தான் என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, கரப்ஷன் இல்லாத தமிழ்நாட்டுல நீங்க வாழ போறீங்க. 100% கேரண்டியா இருங்க. தாவேகா ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதுவும் கம்ப்ளீட்டா வேற சார். அப்ப இந்த கம்பேரிசன் இது இல்ல காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுட்டு இறந்தவங்களுக்கும் ஒரு விபத்துல இறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா இல்ல விபத்தா இது திட்டமிட்ட சதியான்றது நீங்களும் நானும் இப்ப முடிவு. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ விசாரிச்சு இது விபத்து இல்ல, திட்டமிட்ட சதி, யாரோ 41 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சிபிஐ சொல்லட்டும். அப்புறம் நம்ம பேசுவோம். why is this government preempting that? என்ன இன்னைக்கு ரொம்ப இதே திமுக அரசாங்கத்துல, கடந்த திமுக அரசாங்கத்துல சென்னை ஏர் ஷோல ஒரு 5-6 பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் நீங்க அரசு வேலை கொடுக்கல? அது திமுக அரசாங்கத்தை தான் கேட்கணும். நோ ப்ராப்ளம். ஏன் அவங்க கொடுக்கல? கரூர்ல இருந்தது திமுக அரசாங்கம் தானே. இப்ப நீங்க தானே கொடுக்குறீங்க அரசு வேலை. ஆமாங்க. அதாவது தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின், 1008 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளவு பிரச்சனையிலயும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளவுதான் முடியும். கோர்ட் சட்டமன்றத்துக்குள்ள தலையிட முடியாது. சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் தான் மாஸ்டர். அது போல அரசு நிர்வாகத்தை நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு எதிரான நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அதுக்கு எதிரான தீர்ப்புகளும் வந்திருக்கு. அவ்வளவு உதாரணங்கள். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டு இருக்கடா. என்ன நடந்துக்கிறாங்க? இதை என்னோட வீட்டு பக்கம் கண்டவாயிரம் மணியா. இது பிரெட் வினரே இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் நிர்கதியாய் நீதிமன்றமே கேக்குது. நீங்க அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு புது கோர்சஸ்ல சேர்றதுக்கு, படிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கு அவங்க ஒரு தனி தொழில் முனைவரா நீங்க மாத்துங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன் அரசு வேலைன்னு கேக்குறேன். வேற எங்கடா வரணும்? வேற துறைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எண்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்?
விஜய் அவர்களை பார்க்க வந்ததுக்காக விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பிச்சு சமீபத்தில் அவர் சொல்ற சாலை விபத்துல இறந்த அந்த விக்னேஷ்ன்ற பையன் வரைக்கும் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை இல்லை. படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம். தொங்கு தொங்குடா. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றத அதாவது வந்து பிரகாஷ் சார் சொல்றபடியே கேட்டா இந்த 42 பேர் இல்லாத இன்னொரு 10 பேர் இறந்து இருக்காங்கன்னு சொல்றாருல்ல, ஏன் அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கலையே? விஜய் வந்து அரசு அதிகாரி அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. அரசு வேலை மட்டும் இல்ல, அரசு வேலை மட்டும் இல்ல, அந்த மிச்சம் 10 பேருக்கு அந்த விக்னேஷ்ன்ற பையன் உட்பட கட்சி ரீதியா கூட நீங்க நிதி கொடுக்கல. சொல்லி கொடுத்திருந்தா சொல்லுங்க, ஐ வில் ஸ்டாண்ட் கரெக்டட். அது விவரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே இது கேள்வி பதிலாக சொல்லும். மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. யாரடா சொல்ற? அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் போய் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அண்ணன் வாயில வடை சுட்டது ஒண்ணு, செயல்பாடுல பண்ணது ஒண்ணா இருக்கு. நத்திங் பட் யூஸ்லெஸ் என்ற டயலாக் இஸ் ஈக்குவல் டு சேம் விஜய் சார். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது எதுவுமே நீ பண்ண மாட்ட. ஆனா நீ வந்து நான் வந்து உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்க அண்ணனாக, தங்கையாக, தங்கச்சியாக அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அனிதாவோட பிரச்சனைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு சேர்ல கூட உட்காரல, தரையில உட்காந்து அழுவீங்க. ரியாலிட்டியில பாக்கும்போது அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் நீங்க அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனது நடிப்பா இல்ல இன்னைக்கு பண்றது நடிப்பா? ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அண்மையில் சீமான் யார் என்று விஜய் பாலாஜி கூறிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எதிர்வினையாற்றி வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். கல்யாணம் ஆகட்டும். ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு வண்டி. ஈரோட்டில் செய்தியாளர்களை கண்டதும் மாற்று வழியில் சென்ற அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பாதை இல்லாததால் போன வழியிலேயே திரும்பி வந்தது நகைச்சுவை காட்சியாக அமைந்தது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆரம்ப சுகாதார மையத்தில் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கு உபகரணங்களை அவர் வழங்கிய போது வழக்கம் போல தாவேகாவினர் ரீல்ஸ் எடுத்தனர். பின்னர் வெளியே வந்த அமைச்சர் செய்தியாளர்கள் வைத்திருந்த ஒலிவாங்கிகளை தள்ளிவிட்டபடி சென்றார். வழியில்லை என்ற அதிகாரிகள் கூற வழியில்லையா என சிரித்துக் கொண்டே மீண்டும் திரும்பி வந்தார். சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? அந்த பக்கம் பாதாள கிணறு. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். சொல்லிட்டு போ.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா